எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபிகா. நான் சேலம் மாவட்டம் கீரிப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வரேன். ஸ்கூல் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 3 வருஷம் காலேஜ் மட்டும் எங்கள் அம்மா ப்ரைவேட்டில் என்னை படிக்க வச்சாங்க. அதுவும் எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கவர்மெண்ட்லேயே படிக்க வைக்கிறேன்னு. அதுக்காகவே எங்கள் அம்மா என்னை ப்ரைவேட்டில் படிக்க வச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா அப்பா சாதாரணமான ஒரு கூலி வேலை செஞ்சு தான் படிக்க வச்சாங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அது எங்கள் அம்மா மட்டும்தான். இவ்வளோ தூரம் நான் வந்து நிற்கிறதுக்கு ஒரே காரணம் இது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான். எங்கள் அப்பாவுக்கு அப்போயே ஆரம்பத்திலேயே கவர்மெண்ட் ஜாப் வந்துச்சு. அவருடைய சம்பளம் கம்மியாக இருந்ததுனால குடும்ப சூழ்நிலையால் அவர் அந்த ஜாபுக்கே அவர் போகலை. அதனாலேயே எங்கள் அம்மா நீ கண்டிப்பாக அந்த ஜாப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நான் துவண்டும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எங்கள் அம்மா தான். கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நம்மளுக்கு நிறைய டிமோட்டிவேஷன் இருக்கும், ஆனால் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான். எனக்கு இது வரைக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு இங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுல ஒரு நாள் கூட டிலே பண்ணினதே கிடையாது. அவங்களுக்கு காசு இல்லைனா கூட எனக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அவ்வளோதான். இந்த என்னோடய வெற்றினே இதை சொல்லவே முடியாது. 24 வருஷமாக வெற்றி பெற்ற மாட்டோமா, ரிலேஷன் மத்தியில் ஒரு வெற்றியாளராக வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்ணோட வெற்றி, அது எங்கள் அம்மாவோட வெற்றி தான். கன்சிஸ்டன்சியாக படிங்க. நான் 2022 ஜாயின் பண்ணேன். 2023 எக்ஸாமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எங்கள் வீட்டில் என்னை நீ இங்கேருந்து வரவே கூடாது, நீ கண்டிப்பாக படிச்சுட்டு ஒரு வேலையோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 23 ஒரு எக்ஸாம் கூட கிடையாது. ஃபுல்லாக ஃபீஸ் கட்டி என்னை ஒரு நாள் கூட எதுவுமே சொன்னது கிடையாது. இந்த அட்டம்ப்ட்டை நான் கிளியர் பண்ணலனாலும் எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. கன்சிஸ்டன்சியாக படிங்க. அதுக்கப்புறமேட்டு டெஸ்ட் பேட்ச் நான் நல்லா யூஸ் பண்ணேன். எந்த டெஸ்ட்டையுமே நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எல்லா டெஸ்ட்டுக்குமே நான் போயிடுவேன். ஸ்டடி ஹால் சண்டே கூட நான் இருக்கவே மாட்டேன். எல்லா நாளுமே நான் ஸ்டடி ஹாலை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அச்சீவர்ஸ் மீட்டு நடக்கும் போது கூட அங்கே ஸ்டடி ஹாலில் இருந்துட்டு நினப்பேன், கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கே நம்ம போகணும் அப்படின்னு நினப்பேன். ஒரு நாள் கூட இங்கே நான் இருந்ததே இல்லை. சும்மா கூட பார்க்க கூட வரவே மாட்டேன். அச்சீவ் ஆகிட்டு தான் கண்டிப்பாக போகணும், நம்ம அம்மாவை இங்கே நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே படித்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே, எங்கள் அப்பா அம்மாவை தவிர எல்லாருமே என்னை டிமோட்டிவேட் தான் பண்ணாங்க. எல்லாரும் எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, கோடான கோடி பேர் எழுதுகிறாங்க, நீ மட்டும்தான் அதிசயமா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை முழுசாக நம்பினாங்க. அவங்களுடைய வெற்றி தான் இது ஃபுல்லாகவே. நான் இல்லை எதுவும் இல்லை, அவங்களுடைய வெற்றி தான் இது எல்லாமே. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் யாரும் பெருசாக எங்கள் வீட்டில் படித்ததில்ல. எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்பயே அரசாங்க வேலை வந்தது. ஆனால் அவர் வரமாட்டேன்ட்டார், சம்பளம் கம்மின்னு. எங்கள் பொண்ணு பிறந்தது, அது கவர்மெண்ட்லேயே தான் படிக்க வச்சோம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் கவர்மெண்ட்டில் படிக்க வைக்கிறோம். நாங்கள் காலேஜு தனியாரில் படிக்க வச்சேன். திரும்பி இங்கே வரும்போது விஜய்னு ஒரு தம்பி இங்கே படித்தார் பாளையத்துலேருந்து. அவர் மூலிமா நாங்கள் பார்த்தோம், இந்த சுரேஷ் அகாடமிட்ட பார்த்தோம். நீ போய் அங்கே படிக்கணும் எல்லாம் சொன்னாங்க. இவ்வளோ செலவு பண்ணி நீ படிக்க வைக்க முடியாது, இத்தனை 1000 கோடி 1000 லட்சத்தில் படித்து உன் பிள்ளை பாஸ் ஆகி வெளியே வரப்போகுதா, எதுக்கு பணத்தை செலவு பண்ணுற, கல்யாணத்தை பண்ணி கொடுன்னாங்க. முடியாது. எங்கள் வீட்டுக்காரரு இன்னமும் போர் வண்டியில் 20,000 ரூபா சம்பளத்துக்கு போனார். ஆனால் பணம் இல்லை அப்படின்னா ஒரு செகண்டு எங்கேயாவது கடனை வாங்கி நாங்கள் இங்கே சேர்த்தோம். ஒரு வருஷமே எக்ஸாமே இல்லை. எங்கள் பொண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்ச்சு. நீ வரவே கூடாது, நீ இங்கிருந்து தான் படிக்கணும், இந்த இன்ஸ்டியூட்டை கரெக்டாக இருந்து நீ ஃபாலோ பண்ணி ஒன்றால் இங்கே இன்னும் 10 பேர் படிக்கணும்னு சொன்னோம். இன்றைக்கி அதே எங்கள் பொண்ணு பாஸ் ஆகி எங்கள் கிராமத்துக்கு வந்த உடனே எங்கள் பொண்ணுக்கிட்டே புக்கு கேட்குறாங்க, என்ன நாங்கள் போய் படிக்கட்டுமா, ஈசத்தை சொல்லு அப்படின்னு. அதனால் எல்லாரும் பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க போல தான் நான் சொல்கிறேன். எல்லாரும் இந்த வருஷம் படிக்கலை, நம்ம வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கக்கூடாது. இங்கே இருந்து படித்து நம்ம பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அந்த பேரை காப்பாற்றி நல்ல முறையாக வந்துடணும். எத்தனையோ பேர் எங்கள் இதில் சொல்லலாமா, இது சொல்லக்கூடாதான்னு தெரியாது. உன் பொண்ணை சேர்க்குற அங்கேயே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு சொன்னாங்க. எங்கள் பொண்ணை நான் சொன்னேன், நான் எப்படி உன்னை இங்கே கறந்த பாலம் அனுப்புகிறனோ அதே மாதிரி நீ கிராமத்துக்கு வந்து எங்கள் பேரை காப்பாற்றணுன்னு. பாஸ் ஆகிட்டோமா அப்படின்னுச்சு. அப்பயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்தேன், ஒரே மாப்பிள்ளையை கை காட்டணும், கல்யாணம் பண்ணிடுச்சு. இதுக்கெல்லாமே எங்கள் வீட்டுக்காரரு கூலியாக இருந்து வேலை பார்த்தாரு. எங்கள் பொண்ணுக்கு பிற்பாடு தான் 10 வருஷம் கழிச்சு எங்கள் பையன் அவனுக்கும் இந்த மீட்டிங்கில் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பேசணும். இந்த அகாடமியில், இந்த அகாடமிக்கு எனக்கு ரொம்ப நல்லது.
ஆனால் நான் விடவே இல்லை என் பிள்ளைய. அது கூட வந்துடுவேன் கஷ்டத்தில் நான் வரேன்னுது. உனக்கு நாங்கள் ஆடு மாடு எல்லாம் விற்று கூட படிக்க வைக்கிறோம், நீ படித்து வேலையோடு வரணுன்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். நடந்துருச்சு. எங்கள் அப்பாவால் நடக்க முடியாது. ஆனால் எங்கள் அப்பா வந்து விட்டுட்டு நான் கடலில் விட்டுட்டு வந்துட்டேன், நீ முத்து எடுத்துக்கிட்டு தான் ஊருக்கு வரணும்னு சொன்னார். என் பிள்ளை முத்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் என் பையனை இதே அகாடமியில் சேர்த்து நான் படிக்க வைக்கணும். எங்கள் பிள்ளை மூலியமாகவும் இப்போ இங்கே எல்லாம் வராங்க. ஆனால் இந்த சுரேஷ் அகாடமிக்கும் விஜய் தம்பிக்கும் ரொம்ப நல்லது சொல்லுவேன். அந்த பையன்தான் எங்கள் பிள்ளைய தங்கச்சி மாதிரி பார்த்துட்டு உடம்பு கெட்டனி கூட அது வந்து இருந்து பார்த்துக்குச்சு. அதுவும் இங்கிருந்து இப்போ வேலை வாங்கிடுச்சு. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.